தாப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகும்போது ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்களான்னு கேட்கும்போது ஜெயலலிதாவை பார்த்தவரை பார்த்தேன். அந்த மாதிரி என்டிடிவியில் வந்து விஜயிடம் பேசினவரிடம் பேட்டி எடுத்திருக்காங்க. இது என்ன மாதிரியான ஜேர்னலிசம்னு எனக்கு புரியல. இது கடந்த காலங்களில் இப்படி ஒரு அரசியல்வாதி இருந்ததே கிடையாது. உங்களுக்கு ஒன்று நீங்கள் பேட்டி கொடுங்க, இல்லை கொடுக்காம இருங்க. ஜனநாயகன் படத்தை பற்றி பேசும்பொழுது இந்த சிக்கல் வரும்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்கிறாரு. ப்ரொடியூசர் நிலைமையை நினச்சி நான் வருத்தப்படுறேன்றாரு. கரூர் சம்பவத்தை நினச்சி நான் வருத்தப்படுறேன்றாரு. அவ்வளோதான், ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது அது. அதை தாரி எவ்வளோ நேரம் அவங்க பேசினாங்க, இவங்க பப்ளிஷ் பண்ணது எவ்வளோ, ஆஃப் த ரெக்கார்டு வேறு என்ன சொன்னார் என்ன நமக்கு எதுவுமே தெரியல. இன்டர்வியூ ஆஃப் த ரெக்கார்டு தானே சார்? இன்டர்வியூ ஆஃப் த ரெக்கார்டாக இருக்குது. இதெல்லாம் என்ன என்னோட ரோல் மாடல்னு சொல்லிட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதினு சொல்லியிருக்காரு. இதில் அதாவது சேர்த்துருக்காரு இல்லையா, அதுதான் வந்து ஒரு டிபேட்டமாக இருக்குது. கலைஞரையும் சேர்த்துக்கிறாரு அவர். வந்து இது வரைக்கும் கலைஞர் அவர் மேடையில் பேசினது கிடையாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தான் சொல்லியிருக்காரு. கலைஞரையும் கருணாநிதியும் சேர்த்துக்கிறாரு. ஆனால் இவர் தன்னை அவர்கள் அளவுக்கு உயர்த்தி கொண்டு அவர்களுக்கு ஈக்குவலாக தன்னை சொல்வது என்பது இன்றைய தேதியில் நம்மை பொறுத்தவரையில் ஒரு மிகை மதிப்பீடாக இருக்குது. இந்த பேட்டி சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கு. அதாவது நான் அதை பார்ப்பது மறைமுகமாக அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார், தோல்விக்கு தயாராக இருக்கிறார். அதானிக்கு சொந்தமான டிவிக்கு விஜய் பேட்டி கொடுத்திருக்கிறார். இதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ விஜய் யாரை நெருங்குகிறார் என்பதை நீங்கள் அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். என்டிடிவி கான்க்ளேவ் தமிழ்நாட்டில் நேற்று நடைபெற்றது. முதல்வர் ஸ்டாலின் முதல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரை நேரடியாக போய் கலந்துக்கிட்டாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மாலையில் என்டிடிவி சேனலில் ஒரு பரபரப்பான ஒரு அறிவிப்பு. முதல் முறையாக தேசிய ஊடகமான என்டிடிவியில் விஜய் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தாப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகும்போது ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்களான்னு கேட்கும்போது ஜெயலலிதாவை பார்த்தவரை பார்த்தேன். அந்த மாதிரி என்டிடிவியில் வந்து விஜயிடம் பேசினவரிடம் பேட்டி எடுத்திருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி பார்க்குறது? இதை விஜயோட அரசியல் வினோதமான அரசியல் என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் அவங்க விஜயோட பேட்டி நேஷ்னல் மீடியாவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு வேறு அவங்க விளம்பரப்படுத்திட்டாங்க. ஸோ நான் அதை பார்க்கல, இன்று காலையில் தான் நான் அதை கேள்விப்பட்டேன். பட் பார்த்தவர்கள் அனைவரும் உடனடியாக அது விஜய் அவர்களே நேரடியாக பேட்டி கொடுத்துருக்கிறாருன்னு தான் அந்த எண்ணம் தான் வந்திருக்கிறது. அப்புறம் பார்த்தா அவர் அவங்க ஆசிரியர் குழுவுடன் பேசியிருக்கிறார். அந்த ஆசிரியர் குழுவுடன் பேசியதே அந்த ஆசிரியர் அவங்களுடைய செய்தியாளரிடம் பகிர்ந்து கொள்கிறார். இது என்ன மாதிரியான ஜேர்னலிசம்னு எனக்கு புரியல. இது கடந்த காலங்களில் இப்படி ஒரு அரசியல்வாதி இருந்ததே கிடையாது. உங்களுக்கு ஒன்று நீங்கள் பேட்டி கொடுங்க, இல்லை கொடுக்காம இருங்க. அவங்களோட இன்னொன்று அது வந்து தொலைக்காட்சி, அது கேமராவில் பதிவு பண்ணணும், பிரிண்ட்டு கிடையாது. இப்போ இதுவே வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு கொடுக்குறாரு, ஹிந்து கொடுக்குறாரு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுக்குறாருன்னா கேமரா தேவையில்லை, ஃபோட்டோ கூட தேவையில்லை. அவங்க பேட்டியை அவங்க எடுத்து அப்படியே பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது தொலைக்காட்சிக்கு வந்து அவங்க பேட்டி கொடுக்குறாரு, கொடுத்தவங்க அவர் இப்படி சொன்னாருன்றாங்க, அதை பிரிண்ட்டாகவும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. அவங்க பேட்டி கொடுத்தாருன்னு அவங்க அதை சொல்கிறாங்க. அவங்க நம்ம எல்லாரும் வந்து வீடியோவில் பேசியிருப்பாருன்னு தான் எதிர்பார்த்துருப்போம். ஏன்னா அது அடிப்படையில் அது ஒரு காட்சி ஊடகம். அது விஜய் முதன்முறையாக அவங்கக்கிட்ட பேசியிருக்காருன்ற அளவில் அது முக்கியமான விஷயம், நான் மறுக்கல. அது ஃபஸ்ட் டைம் அவர் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது கற்பிதம் அல்ல, பொய் அல்ல, இது கற்பனையாக தான். நேரம் அவர் பக்கத்துலேருந்து விளக்கம் வந்திருக்கும், நிச்சயமாக பேசியிருக்காருன்னு தெரியுது. ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் முக்கியமானவை. அவர் கேமரா முன்னால் பேசுகிறாரோ இல்லையோ தெளிவாக சொல்கிறாரு, நான் கிங் மேக்கர் கிடையாது, நான் தான் கிங்குன்றாரு. என்னது ரோல் மாடல்னு ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் உட்பட சொல்கிறாரு அவர். வழக்கம் போல் அவருடைய அப்புறம் ஜனநாயகன் படத்தை பற்றி பேசும்பொழுது இந்த சிக்கல் வரும்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்கிறாரு. ப்ரொடியூசர் நிலைமையை நினச்சி நான் வருத்தப்படுறேன்றாரு. கரூர் சம்பவத்தை நினச்சி நான் வருத்தப்படுறேன்றாரு. அவ்வளோதான், ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது அது. அதை தாரி எவ்வளோ நேரம் அவங்க பேசினாங்க, இவங்க பப்ளிஷ் பண்ணது எவ்வளோ, ஆஃப் த ரெக்கார்டு வேறு என்ன சொன்னார் என்ன நமக்கு எதுவுமே தெரியல. தெளிவுபடுத்தி ஆஃப் த ரெக்கார்டு தானே சார்? இன்டர்வியூ ஆஃப் த ரெக்கார்டாக இருக்குது. இதெல்லாம் என்ன, இது அப்படியே ஆன் கேமரா பேசிட்டு போகலாமே. இந்த கான்க்ளேவில் எடப்பாடி பழனிசாமியும் பேசினார், மு.க. ஸ்டாலினும் பேசியிருக்காங்க. இவரும் உட்காந்து பேசிட்டு போயிருந்துருக்கலாம். மாற தனியாக பேசியிருக்காரு இவர். ஆகவே இன்னமும் அந்த கூச்சம் அவரை விட்டு போகல, அந்த இன்ஹிபிஷன்ஸ் அவரை விட்டு போகல. எத்தனை நாளைக்கு இது தொடரும் என்று தான் நமக்கு தோன்றுகிறது. வெளிப்படையாக அவங்களுக்கு ஆதரவானவங்களை கூப்பிட்டு ஒரு ப்ரிப்பேர்டான ஒரு கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் கொடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட விஜய் கொடுக்கறதுல என்ன தயக்கம் நீங்கள்? அதுதான் எனக்கும் புரியல. ஏன்னா இவங்களும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் விஜய் வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜய்க்கு இன்றைக்கி ஹியூஜ் பாப்புலாரிட்டி இருக்குது. எல்லா மீடியா ஹவுஸும் நேஷ்னல் மீடியாவிலேருந்து லோக்கல் மீடியா வரைக்கும் விஜய் பேட்டி வேணும்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டார்கள். லைவ் வேணால் ரெக்கார்டடு தான், நாங்கள் சொல்கிற கொஸ்டின் தான் கேட்கணும், நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு முன்னாடியே ப்ரிப்பேர்டு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டா கூட அந்த டெக்ஸ்ட்டில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் கேட்டு விஜயோட பேட்டியை எடுத்து போடுறதுக்கு கிட்டத்தட்ட இந்தியாவின் அனைத்து முன்னணி ஊடகங்களும் தயாராக தான் இருக்குது.
ஏன்னா யாருக்கிட்டையுமே பேசாத விஜய் யாராவது ஒருத்தர்கிட்ட பேசினார்னா அதுதான் வந்து நேஷனல் எக்ஸ்க்ளூசிவ், அது குளோபல் எக்ஸ்க்ளூசிவ், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்ப்பார்கள். அதை அவரை சங்கடப்படுத்தாமல் தான் எந்த மீடியா ஹவுஸுமே முதல் பேட்டியை எடுக்க விரும்புவாங்க. அவரை சங்கடப்படுத்தி அவரை கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பிஸ்னஸ் கம்பல்ஷன். உங்களுக்கு வந்து இப்போ விஜய் பேட்டி எடுக்கும் மைலேஜ் தானே கண்டிப்பாக. அதான் நான் சொல்கிறேன், காம்படேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டில் வந்து அது வந்து இன்றைக்கி வந்து போட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டில், அதுவும் இது எலெக்ஷன் டைமில் விஜய் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாருன்னா எந்த எல்லைக்கும் அவர்கள் போவாங்க, எவ்வளோ செலவு கூட பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எங்கே போய் பேட்டி எடுக்கிறதா இருந்தாலும் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது வந்து அவரை சங்கடப்படுத்தாமலே கேள்வி கேட்க செய்தியாளர்கள் தயாராக இருக்கும்பொழுது, மீடியா ஹவுசஸ் தயாராக இருக்கும்பொழுது, அவர்கிட்ட கேமரா முன்னால் உட்கார வைக்காமல் கேமரா இல்லாமல் அவர் இவங்ககிட்ட பேசினதும் அவங்க வந்து பேட்டியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டதும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் வேணா இருக்கலாம். மருத்துவமனையில் இருக்கிறார் ஒருவர், கேமரா செலவு பண்ண முடியாது, அவரோட ஹெல்த் கண்டிஷன், மெடிக்கல் கண்டிஷன் மோசமாக இருக்குது, அவர்கிட்ட நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அவர் பேசுவார். அந்த மாதிரி நேரத்தில் இப்படிப்பட்ட இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு அதை வெளியில் வந்து பகிர்ந்தால் கூட பரவாயில்ல. அவர் நல்லா இருக்கார், இன்றைக்கி உடல்நலம் நன்றாகத்தான் இருக்கிறது. எடப்பாடியும் ஸ்டாலினும் போகும்போது இவர் கான்க்ளேவில் போய் உட்காரதில் என்ன பிரச்சனை? சரி, அங்கே உங்களுக்கு போகிறதுல தயக்கம் இருக்குன்னா இவங்ககிட்டே இப்போ அவர் எதெல்லாம் சொன்னதா அவர்களுடைய ஆசிரியர் குழு நமக்கு தெரிவிக்கிறதோ அதை அப்படியே கேமரா முன்னால் சொல்கிறதுல அவருக்கு என்ன தயக்கம்? அதில் இன்னமும் நான் என்ன சொல்கிறேன், கரூர் இன்சிடெண்ட்டை பற்றியும் ஜனநாயகனை பற்றியும் பேசுவதை கூட தவிர்த்துருக்கலாம். சப்ஜுடிஸ் நீதிமன்றத்தில் இருக்க விஷயம், அது பேசினா சிக்கல் வரும்னா அதை ரெண்டை தவிர்த்துட்டு 1000 விஷயங்கள் இருக்கின்றன. அவருடைய அரசியல் எதிர்காலம், கூட்டணி, திமுக ஆட்சியோட அவலங்கள், திமுக ஆட்சியோட சாதனைகள், அதிமுகவோட கூட்டணியை முறிஞ்சது, ஏன் கூட்டணியை போக முடியல, பிஜேபியை ஏன் எதிர்க்காமல் இருக்க, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 1000 விஷயங்கள் இருக்குது. ஜனநாயகனையும் சிபிஐ விசாரணையும் கரூரையும் தவிர்த்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை, அவருக்கு கம்ஃபர்டபுளான விஷயங்களையே கூட இவங்க கேட்டிருக்கலாம். அந்த ஒரு அரேஞ்சு இன்டர்வியூ கூட ஏன் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து நீங்கள் கிங் மேக்கரான்னு கேட்கும்போது நான் கிங் மேக்கர்லாம் இல்லை, நான் கிங் தனியாகவே ஆட்சி அமைப்பேன். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா என்னோட ரோல் மாடல்னு சொல்லிட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதினு சொல்லியிருக்காரு. இதில் அதாவது சேர்த்திருக்காரு இல்லையா, அதுதான் வந்து ஒரு டிபேட்டமாக இருக்குது. கருணாநிதியை சொன்னார்னு இவர் சொல்கிறாரு, நம்ம நம்பணும். அதை வந்து கலைஞரையும் சேர்த்துக்கிறாரு. அவர் வந்து இது வரைக்கும் கலைஞர் அவர் மேடையில் பேசினது கிடையாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தான் சொல்லியிருக்காரு, கலைஞரையும் கருணாநிதியும் சேர்த்துக்கிறாரு. ஒரு அரசியல்வாதி என்கின்ற முறையில் அசாத்தியமான ஆளுமையும் உழைப்பு திறனும் கொண்ட ஒரு தலைவர் என்ற முறையில் கலைஞரை ரோல் மாடலை எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அது ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தவறு கிடையாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதினும் போது 3 பேர்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அசாத்தியமான உழைப்பு, மனிதர்களை ஈர்க்கக்கூடிய திறமை, நாவன்மை எல்லாம் சேர்த்து அவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் தன்னை அவர்கள் அளவுக்கு உயர்த்தி கொண்டு அவர்களுக்கு ஈக்குவலாக தன்னை சொல்வது என்பது இன்றைய தேதியில் நம்மை பொறுத்தவரையில் ஒரு மிகை மதிப்பீடாக இருக்குது. அவர் தன்னை வந்து தான் அச்சீவ் பண்ண போகிறத வந்து எப்பயுமே மனிதர்கள் வந்து ஒரு மனிதன் தன்னை எப்படி எடை போடுவான்னா, தான் எதை அச்சீவ் பண்ண போகிறானோ அச்சீவ் பண்ண போகிறத வச்சு தன்னை எடை போடுவான். ஆனால் இந்த உலகம் அவனை எப்படி எடை போடுனா, இது வரைக்கும் அவன் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கானோ அதை வச்சு எடை போடும். அப்படி பார்க்கும்போது அரசியலில் அவர் ஒரு சிறு குழந்தை. அவர் வந்து தவழ கூட ஆரம்பிக்கல, இன்னும் தவழ ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோதான். இதில் வந்து அவர் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தப்பு கிடையாது. ஆனால் நான் அவங்க மாதிரி சாதிச்சு காட்டுவேன், கிங் மேக்கர் இல்லை நானே கிங்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மிகை மதிப்பீடு என்று நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் முடிவுகள் அவருக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் அவர் சொன்னதை நான் முக்கியமாக பார்ப்பது என்னென்னா, இணையத்தில் படித்தது, நேரில் அந்த ராகுல் கண்ணரோட இதை நான் பார்க்கல. நான் ஒரு தேர்தலை நம்பி அரசியலுக்கு வரவில்லைன்றார். அதாவது அதோட அர்த்தம் வந்து இதில் தோத்தாலும் நான் இங்கே இருப்பேன். அப்போ ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஐ எம் கோயிங் டு ஸ்டே ஹியர்ன்றார். நான் சினிமாவை விட்டுட்டேன், இனிமேல் எனக்கு அரசியல் தான் இல்லைன்றார். அது உறுதியாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் வந்து போட்டி கடுமையாகும். அதன் பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய விஜய் அரசியலை தான் நாம் அளவுகோலாக எடுக்க முடியும். தேர்தலுக்கு முந்தின அவருடைய அரசியல் வந்து நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவருக்கு இவ்வளோ ஹியூஜ் க்ரௌட்ஸ் வருது, அது அப்படியே ஓட்டா மாறுமா நமக்கு தெரியாது, ஓட்டா மாறாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அப்படியே மாறினாலும் முதல் தேர்தலையே அவரால் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இடங்களை வெல்ல முடியுமானா அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆகவே அரசியலில் அவருடைய உறுதித்தன்மை, தொடர்ந்து அரசியலில் இருப்பாரா என்பதெல்லாம், ப்ளஸ் அவரோட பொலிட்டிக்கல் கேரக்டர் பற்றி நம்மளோட அசஸ்மெண்ட் கூட இப்போ வந்து எவ்வளோ தான் நம்ம எடை போட்டாலும் சரியாக இருக்காது. அது தேர்தலுக்கு பிறகு, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கண்டிப்பாக அவர் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, ஏன்னால் அது உறுதியாக சொல்ல முடியும். இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க. அதன் பிறகு அவருடைய அரசியல் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நாம் அவருடைய பாலிடிக்ஸை எடை போட முடியும். இந்த பேட்டி சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கு. அதாவது நான் அதை பார்ப்பது மறைமுகமாக அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார், தோல்விக்கு தயாராக இருக்கிறார். ஒப்புக்கொண்டு விட்டார் நான் சொல்ல மாட்டேன், தோல்விக்கு தயாராக இருக்கிறார், எதிர்கொள்ள தயாராகிட்டார். ஏன்னா அவருடைய அந்த ஒரு வார்த்தை
நான் ஒரு தேர்தலை நம்பி அரசியலுக்கு வரவில்லை என்பதோட அர்த்தம் வந்து இந்த தேர்தலை நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் அரசியல் விட்டு போக மாட்டேன் அப்படின்னும் பொழுது தோற்றாலும் ஜெயிச்சாலும் போது வெற்றி, இது ரெண்டுமே 50 பார்ட் ஆஃப் த கேம், எது வேணால் நடக்கலான்றது தெரியுது. மேபி அவருடைய உள்ளுணர்வுகளை தெரிஞ்சிருக்கலாம், முதல் தேர்தலை வெற்றி பெற வாய்ப்பு குறைவு என்பது கூட தெரிஞ்சிருக்கலாம், அல்லது தெரியாமல் அவருக்கு மிகை மதிப்பீடு கூட இருக்கலாம். பட் நான் என்ன ஆனாலும் போகமாட்டேன்றதை அவர் வெளிப்படுத்துறார். அப்போ ரிசல்ட் எதுவானாலும் அதை தாங்கிக்க தயாராக இருக்காருன்னு தான் அர்த்தம். பட் இவருடைய இந்த ஆளுமை சிக்கல்கள் இதெல்லாம் வந்து அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரும்? இப்போ எலெக்ஷன் இன்னும் இந்த ஜனவரி முடிஞ்சிச்சு, இன்னும் பிப்ரவரி ஒரு மாதம், மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரலில் ஒரு 20 நாள் நாமினேஷன் ஃபைல், அப்புறம் 15 days கேம்பெயின், அதன் பிறகு போலிங் டே. அது வரைக்கும் அதில் அவருடைய பங்களிப்பு என்ன நம்ம பார்க்கணும். 2 தலைவர்களும் இவர் ஸ்டாலினும் எடப்பாடியும் தமிழ்நாடு பூரா குக்கிராமம் வரைக்கும் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. இவர் அப்படி போக முடியுமா? இவரால் வந்து தெருவாக போக முடியுமான்ற கேள்விகள்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ எலெக்ஷனரிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சார காலத்தில் அவருடைய நடவடிக்கைகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்குது. அவரை பற்றிய புரிதல் நமக்கு இன்னும் துல்லியமாக வருவதற்கு அதுவும் உதவும். எப்படி பார்த்தாலும் இந்த பேட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது பேட்டின்னு கன்வென்ஷனல் செல்ஸில் சொல்ல முடியாட்டியும் பேட்டி எடுத்தவங்களே பேட்டி எடுத்திருக்காங்க. வினோதமாக தான் இருக்குது. தமிழக அரசியலே வினோதமாக தான் போயிட்டு இருக்குது. அதில் இது நிறைய புதுசாக நடக்குது. விஜய் வந்த பிறகு நிறைய புதுசாக நடக்குது. ஆகவே இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட், அதில் சந்தேகம் இல்லை. அவருடைய ஆளுமை பற்றிய சில புரிதல்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றன. தோல்வி வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராட்டாரு விஜய் அவர்கள் சொன்னதை நீங்கள் சொன்னாலுமே, இந்த தேர்தலில் ஒரு முயற்சி பண்ணார். எல்லா இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணி அதிமுக கடுமையாக எதிர்த்து, பாஜக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி தோல்வி அடைந்தால் கூட பரவாயில்ல. அவர் எதுவுமே பண்ணாமல் தோல்வியை நான் ஒற்றுக்கொண்டேன், அடுத்த இதில் தேர்தலில் பார்க்குறேன்னா, ஒருவேளை திமுக வந்து வெற்றி பெற்று அசுரபலத்தோடு வந்தனா, இப்பயே ஒன்றும் பண்ணாதவர் சில தொகுதிகள் வெற்றி பெற்று அவரால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அது கஷ்டம் இல்லையா? இதை விட சிவா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மனிதர்களை வந்து நம்ம அப்படி ஒரே ஸ்கேலில் அளந்துட முடியாது. இப்போ இருக்கக்கூடிய அவருடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்பொழுது உங்கள் கேள்வி நியாயமானது. அது என்ன? அந்த கேள்வியோட அர்த்தம் என்னென்னா, ஒருவேளை அவர் தோல்வி அடைந்து திமுக முழு பலத்துடன் திரும்ப அசுர பலத்துடன் ஆட்சிக்கு வந்தால் குடைச்சல் அதிகமாக இருக்கும், சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அவர் தாக்கு பிடிப்பாரான்றீங்க. மேபி பிடிக்க மாட்டார் நம்ம சொல்ல முடியாது, தாக்கு பிடிக்கலாம். ஏன்னா எதிர்ப்புகள் தான் ஒரு மனிதனை வளர்க்கும். பட் இவர் அதுக்கு ஒத்து வருவாரா இல்லையான்றதெல்லாம் காலம் சம்மந்தப்பட்டது, அவருடைய ஆளுமை சம்மந்தப்பட்டது. நம்ம அதை வந்து இப்போ கணிக்க முடியாது. போஸ்ட் எலெக்ஷன் கண்டிப்பாக திமுக அதிமுக 2 பேரில் ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க. இவர் வரமாட்டார், நான் உறுதியாக நம்புகிறேன். ஃபஸ்ட் எலெக்ஷனில் அப்படி வந்த பிறகு ஒருவேளை திமுகவே ஆட்சியை தக்க வைத்து கொண்டால் அதற்கு வாய்ப்புகள் அதிகம் தான் நானும் நம்புகிறேன். 4 கார்னர் ஃபைட்டில் அப்படி ஒருவேளை அவர்கள் ஆட்சியை திமுக தக்க வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் விஜயோட அரசியல் எப்படியாக இருக்கும் என்பது நாம் இப்பொழுது கணிக்க முடியாது. அவர்கிட்ட ஏதோ ஒரு கன்விக்ஷன் இருக்குது, அது ஒரு உறுதித்தன்மை இருக்குது, தொடரணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஒரு தேர்தலை நம்பி நான் வரலன்னு அவர் சொன்னதோட அர்த்தம் அதுதான். பட் அவருடைய போக்கை அவர் மாற்றிக்கொள்ளாத வரையில் அவருக்கு சிக்கல்கள் காத்திருக்கின்றன. 26 எலெக்ஷனில் ஒருவேளை அவர் தோற்று திமுக அதிகாரத்துக்கு வந்தால் அதுக்கு அடுத்த ஃபுல் 5 years அவர் அரசியல் பண்ணணும். எப்படி பண்ணுவார் என்னன்றது நமக்கு தெரியாது. நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ இது கண்டிப்பாக வந்து அது டஃப் ஃபைட்டு தான் இருக்கும். அதை நம்ம எப்படியெல்லாம் அது போகும்ன்றதை நம்ம இப்போ யூகிப்பது கடினம். இந்த பிப்ரவரி வந்தால் விஜய் அவர்களுடைய கட்சி தொடங்கி 3வது ஆண்டு வரப்போகுது. விஜய் அரசியலில் கரூருக்கு முன்னாடி கரூருக்கு அப்புறம் 2ஆக பிரிக்கலாம். கரூருக்கு முன்னாடி விஜய்க்கு இருந்த சப்போர்ட் வந்து கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சப்போர்ட் பேஸில் ஒன்றும் குறையிலன்னு தான் தோணுது. பட் ஸ்லைட் டிப் 3% டிப் இருக்குன்னு அவங்க ஆதவர்ஜுனா அவரோட டீம் சொல்கிறதா தகவல் வருது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு டிப் ஆகலை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருடைய ஆதரவு குறையில, மாறா கூடி இருந்தது. அவர் பழிவாங்கப்பட்டார், சதி வேலை நடந்துச்சுன்னு தான் பெரும்பாலான மக்கள் கருதினார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த 41 குடும்பங்களில் ஒரு குடும்பம் கூட அவரை குறை சொல்லவில்லை. பட் இப்போ ஆஃப்லேட்டாக வரக்கூடிய தகவல்கள், கடந்த 1 மாதமாக ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு வரக்கூடிய தகவல்கள், குறிப்பாக ஜனநாயகன் படத்துக்கு ஸ்டே கொடுத்தது, சிபிஐ விசாரணைக்கு அவர் அப்பியர் ஆகிட்டு வந்தபொழுது இந்த 1 மாத காலத்தில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து அவருடைய ஆதரவில் ஒரு 3% டிப்பாக இருக்கின்றாங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த 2 மாதங்கள் அது ஃபர்தராக டிப் ஆகுதுன்னா அவருக்கு கடினம். அது கரூர் இன்சிடென்ட்லேயே வந்து குறையாதது இந்த ஈரோடு மீட்டிங்க்கு அப்புறமோ இந்த ஜனநாயகன் சிபிஐ பிரச்சனைக்கு அப்புறமோ எதனால குறையுது? பல விஷயங்கள் அவர் ஸ்டாண்ட் எடுக்க தயங்குறது ஒரு காரணம். பிஜேபியை எதிர்க்காத ஒரு காரணம், திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூஸில் மௌனம் காப்பது ஒரு காரணம், 100 நாள் வேலை திட்டத்தில் வாய் திறக்காத ஒரு காரணம். அது இதெல்லாம் சிறிய அளவில் இருக்கலாம். பொதுவாகவே மக்கள் ஏதோ ஒரு ஏமாற்றத்தை அவரிடம் பார்க்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இப்போ நான் சொன்ன காரணங்கள் கூட பெரிய அளவில் இல்லாமல் இருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்லி கரூர் சம்பவத்துக்கு பிறகு குறையாத செல்வாக்கு சற்றே இப்பொழுது குறைய ஆரம்பித்திருக்கிறது. சஸ்டைன் பண்ணணுங்க. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸே இல்லையே. எ பாலிட்டிஷியன் வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. குறைந்த அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக அவர் இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பல பிரச்சனைகளில் அவருக்கு கருத்தே இல்லை.
அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் என்பவை மிக மிக சொற்பமானவையாக இருக்கின்றன. ஒரு அரசியல்வாதி என்பவன் 365 நாள் 24 மணி நேரம் இயங்கணும், ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசணும். அது ஒரு மிகப்பெரிய குறை. மக்கள்கிட்ட உங்களுடைய இருப்பை நீங்கள் எப்படி தக்க வைக்க முடியும்னா மீடியா கிட்ட பேசுறது மூலமாக தான் தக்க வைக்க முடியும். அது ஜீரோ. போராட்டங்கள், சாலை மறியல், உண்ணாவிரதம், ரயில் மறியல், இந்த மாதிரி பல பிரச்சனையில் கைதாகி சிறைக்கு போவது அல்லது கைதாகி விடுதலையாவது, அப்புறம் நீதிமன்றத்தில் போடக்கூடிய வழக்குகள், அரசியல் ரீதியாக இயங்கிக்கிட்டே இருப்பது மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து எதுவுமே இல்லை, லிட்ரலி இல்லை. அதில் இப்போ திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூவில் நம்ம பேசின மாதிரி ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கக்கூடிய லக்ஸுரி அவருக்கு இல்லை. ஒரு தனி மனிதன், இப்போ ரஜினிகாந்த் அதில் கருத்து சொல்லாமல் போகலாம், அது தனி மனிதர், அதை யாரும் கேட்க முடியாது. விஜய் போக முடியாது, ஏன்னா இவர பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர், நீ எப்படி போக முடியும்? இதெல்லாம் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். கேட்டால் நாங்கள் பிஜேபி திமுக ரெண்டுமே அரசு, இந்த கதைலாம் வேணாம். இஷ்யூவில் உன் ஸ்டாண்ட் என்ன? நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தீபம் ஏற்றணுமா வேணாமா? பதில் சொல்லு. பதிலே இல்லாமல் இருக்க முடியாது. அது மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல், எல்லா பிரச்சனையிலும் உனக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தாலும் அது குரூஷியல் இஷ்யூஸில் கருத்து இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் அவர்கள் பாஜக விமர்சனம் பண்ணி தாண்டி அடுத்த கட்ட தலைவர்கள் கூட பாஜக விமர்சனம் பண்ண தயங்குறாங்க இல்லையா? அதை எப்படி எடுத்துக்கொள்வது? அதை ஒரு நான் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பிரச்சனைக்கு மறுபடியும் திமுகவை தான் குறை சொல்றாரு. திமுகவும் பாஜகவும் சேர்ந்து படத்தை தடை பண்ணிட்டாங்க, படம் தடை பண்றதுனால திமுகவுக்கு தான் லாபம், பராசக்தி லாபம் பேசுறாரு தவிர பாஜகவை பேசவே மாட்டாங்களே சார். இது என்ன சார்? எப்படி? அதான் பயப்படுறாங்க. நீ திமுகவையும் எதிர்க்கணும், பிஜேபியும் எதிர்க்கணும், அப்படிதான் நீ சொல்லிட்டு வர. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. அரசியல் எதிரியை விட ஆபத்தானவன் கொள்கை எதிரி. ஃபிலிம் சென்சார் போர்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. உதயநிதி பின்னாலேருந்து இன்ஃப்ளூ என்ன ஆதாரம்? இது அபத்தமான குற்றச்சாட்டு இல்லை, லாஜிக் இருக்கணும் இல்லை? திமுக தான் சினிமா உதயநிதி சொல்லி தான் ஃபிலிம் சென்சார் போர்டு கிளியர் பண்ணி, என்ன ஆதாரம்? இது அவதூறு. இது விஜய்க்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் திமுக தான் காரணன்ற ஒரு பரவலான ஒரு புரிதல் விஜய் ரசிகர்கள் பெரும்பாலானவர்கள் மத்தியில் இருக்குது. கீழ்மட்டத்தில் அந்த பேஸ் ஃபீலிங்ஸோட விளையாடுறது, இது தூண்டி விடுறது. படிக்காதவன், புத்தி இல்லாதவன் அப்படி பேசலாம். ஆதவர்ஜனா படித்தவர், ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவர் விஷயம் தெரிஞ்சவர், திமுக காரணம். இதான் லாஜிக் இருக்கணும்ல. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி. அது உதயநிதி எப்படி? அது பிஜேபிக்கும் திமுகவும் இப்படி இருக்குது. உதயநிதி தான் தடுத்தாடுறது என்ன ஆதாரம்? வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சுன்னு அடிக்க முடியாது இல்லை? அவர் அரசியல்வாதி, அதனால திமுக கண்டுக்கல. வேற யாராவது இதை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க டெஃபமேஷன் போட்டிருப்பாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு உதயநிதி தான் காரணம்னு வேறு யாராவது சொல்லியிருந்தால் அரசியலில் அல்லாதவர்கள், திமுக கண்டிப்பாக சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டிருக்கும். பாலிட்டிஷியன் இல்லையா ஆதவர்ஜனா, அதனால் அவங்க அதை கேஸ்லாம் போட மாட்டாங்க. நீ என்ன வேணா கத்திட்டு போன்னு சொல்கிறாங்க. பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. சென்சார் போர்டில் உதயநிதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்றதுக்கு என்ன ஆதாரம்? அதுவும் இவர் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. இது சப்ஜுடிஸ் மேட்டர்னா நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க வழக்கில் போய் எதுக்கு இந்த கருத்து தெரிவிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. விஜயே பேசலாம், விஜயை எதுக்குமே பேச மாட்டார். அவரை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். நீங்கள் சொன்னது கரெக்ட். விஜய் தான் பேசலை, அவர் எதுக்கும் பேச மாட்டார். அவர் சுற்றி இருக்கவங்கலாம் ஏன் பிஜேபி ஒருத்தவங்களோட எடுத்து பேச மாட்டேன்றான். அவங்க பிஜேபியோட சாஃப்டாக போகணுன்னு தான் நினைக்கிறாங்கன்ற எண்ணம் எழுவது இயல்பானது. கேட்டால் பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டில் திமுக இருக்குது, நாங்களும் எதிர்த்தோன்னா அந்த எதிர்ப்பை திமுக தான் அறுவடை பண்ணணுன்னு கதை இழக்கிறாங்க. உன் கருத்து என்னான்னு கேட்குறோம். தாவேக்காவோட கருத்து என்ன? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒப்பீனியன், ஸ்டாண்ட் இருக்கணும், நிலைப்பாடு. கருத்து கூட இல்லை, அதை தாண்டி நிலைப்பாடு. உன் நிலைப்பாடு நான் திருப்பரங்குன்ற விஷயம் இல்லை. அது எப்படி நீங்கள் அமைதியாக கடந்து போக முடியும்? அதே போல் இந்த பேட்டிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்டிடிவியுமே கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொடுக்காத போது நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். நீங்கள் அதை பெருமையாக ஃபோட்டோ போட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் பேஜில் போட்டால் கூட பரவாயில்ல, அது என்டிடிவியில் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி நீங்கள் போட்டு அதை ஏன் உங்கள் விளம்பரத்துக்காக பயன்படுத்திக்கிறீங்க? என்டிடிவியோட ஸ்டாண்டர்டா இது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்திருக்கு. உங்களோட பார்வை? என்டிடிவி ஸ்டாண்டர்ட் எப்பயோ போயிடுச்சு. பிரணாய் ராய் கிட்ட இல்லை. அது முழுக்க 100% ஓன்டு பை அதானி. அதானிக்கு சொந்தமான டிவிக்கு விஜய் பேட்டி கொடுத்திருக்கிறார். இதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ விஜய் யாரை நெருங்குகிறார் என்பதை நீங்கள் அந்த சந்தேகம் எழுவது இயல்பானது. விமர்சனம் பண்ணாத ஒன்று அதானி இது. ஆமாம், இதனால் அவர் பிஜேபி நெருங்கிட்டார் நான் சொல்லலை. பட் இதை கவனத்தில் வச்சுக்கோங்கன்றார். 100% இட் இஸ் ஓன்டு பை அதானி. பிரணாய் ராய்க்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்டிடிவியோட தரம் கீழே போனது எப்பயோ போயிடுச்சு. இது ஒரு அற்பத்தனமான ஒரு ஜேர்னலிசம். இது அவர் பேட்டி கொடுக்காதப்ப பேட்டி எடுத்தவன பேட்டி எடுத்து நீ போடுற. என்டிடிவியோட ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி இங்கே பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அது என்னைக்கோ போயிடுச்சு, காலாவதி ஆகிடுச்சு. அந்த சேனல் நான் ஓன்டு பை அதானி. அதானிக்கு சொந்தமான சேனலுக்கு தான் விஜய் பேட்டி கொடுப்பாருன்னா அதில் உள்ள அரசியல் ஏதாவது இருக்கா என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. அவ்வளோதான். நம்பர் 1. நம்பர் 2, கண்டிப்பாக அது என்டிடிவியோ XYZ எந்த ஊடக நிறுவனம், எனி மீடியா ஹவுஸ், இது ரொம்ப அற்பத்தனமானது. இதை போய் பெரிய அளவில் பேசி ஒன்லைனராக போட்டு போயிருக்கலாம், ஸ்க்ரால் போட்டு போயிருக்கலாம். என்ன பிரைவேட் கான்வர்சேஷன் வித் என்டிடிவி, விஜய் said this அப்படி போட்டு போயிருந்துருக்கலாம். அதை பூதாகரமாக
பிரேக்கிங் நியூஸாக போட்டு குளோபல் எக்ஸ்க்ளூசிவ் அது நேஷனல் எக்ஸைட்மெண்ட்டோட பேசுறாரு. ராகுல் பேசும்போது பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் பார்த்துட்டு வந்தேன் இப்பதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு ரசிகர் மாதிரி. நான்சென்ஸ் அது. இது வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறது. உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது நான் கேட்குறேன். நீங்கள் வந்து சேனல் வந்து இட்ஸ் அ டிஜிட்டல் மீடியம், பிரிண்ட் மீடியம் கிடையாது. டிஜிட்டல் மீடியத்தில் வீடியோ இருக்கணும். வீடியோ இல்லாமல் அவர் உங்கள்கிட்ட பேசினதை என்ன அதுக்கு எதாவது அர்த்தம் இருக்கா நான் கேட்குறேன். அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அதுக்கு என்ன இன்றைக்கி இருக்க காம்படிட்டிவ் மீடியா வேர்ல்டில் வந்து டிஆர்பிக்காக பண்ணுற வேலை இது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற தமிழ் ஊடகங்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க? நாள்தோறும் பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டு வாசல்லே பார்த்தீங்கன்னா எல்லா கேமராவும் ஒரு யூனிட் போட்டிருக்காங்க, எல்லா சேனலோட யூனிட்டும். ஸோ அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க? அவங்கள கூப்பிட்டு பேட்டி கொடுக்காம எப்படி? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நேஷ்னல் விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரு, நேஷ்னல் ஆம்பிஷன்ஸ், தேசிய கனவுகள், மாநில கனவு உள்ளவர் கூடிய வரைக்கும் அவங்க நேஷ்னல் மீடியாவை தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. தமிழ் மீடியா கிட்ட வரமாட்டாங்க. ரீச் அவனுக்கு அதுதாங்க அதிகம். உங்களுக்கு கொடுத்தா என்ன வரப்போகுது? அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட அவர் நடத்தலை, அது மேற்கொண்டு அங்கே போய் இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு நேஷ்னல் லெவலில் அப்படி போகணுன்னு பார்க்குறாரு. அவர் NDTV, இந்தியா டுடே, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த லெவலில் தான் அவரது போகும். லோக்கல் லெவலுக்கு அவர் வரமாட்டார். ஏன் வரலன்னு நம்ம ஒன்றும் உரிமையாக கேட்கவும் முடியாது. அவரோட உரிமை. நீ போடாத, தமிழ் மீடியா பாய்காட் பண்ணுது அப்படின்னால இறங்கி வர போகிறாங்க. எல்லா நேரமும் NDTV விஜய் பின்னால் வராது. ஆனால் லோக்கல் சேனல்ஸ் இருக்கும் எப்பயுமே. உங்கள் கையில் இருக்க ஆயுதம் இருக்குல்ல, அந்த ப்ளக்கை பிடுங்க, தானே வரப்போகிறாங்க. நீ பிடுங்க மாட்டேன், நீ போய் காற்று தான் கிடப்ப. காற்று கிடக்கும்போது மரியாதை உனக்கு போயிடும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். விஜய் அவர்களுடைய ஆஃப் த ரெக்கார்ட் பேட்டி தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.